அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த கணேஷ்குமார் நம்முடைய நினைக்கிறார். அவர் வரவேற்கலாம். சார் வணக்கம். முதற்கட்ட கருத்து எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். முதலமைச்சருடைய சட்டப்பேரவை உரைவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நடவடிக்கை எடுத்திருக்கேன், ஓடி ஒளிய போறதில்லை, எல்லா நடவடிக்கை இனியும் தொடரும், இரும்பு கரம் கொண்டு இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? இல்ல, இந்த கருத்தெல்லாம் நாங்க பல முறை கேட்டு அழுத்து விட்டது என்றுதான் சொல்லணும். இப்ப மரியாதைக்குரிய ஒரு பாலச்சந்திரன் சார் சொல்லும் போது கூட எடுத்த உடனே என்ன நீங்க பதவி விலகணும்னு கேக்குறீங்க, என்ன ஆதாரம் இருக்கு, அவருக்கு தெரிஞ்சுதான் நடந்ததா அப்படின்னா, காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைவர் முதலமைச்சர் அவர்கள். இது முதல் சம்பவமோ இரண்டாவது சம்பவமோ அல்ல, தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப கடந்த முறை பேசும்போது கூட மரியாதைக்குரிய நண்பர் ராஜீவ்காந்தி பேசும்போது அதிமுகவின் நபர் மீது வழக்கு பதிவு செய்தார்களே, அப்ப நீங்க கேட்டீங்களா போனீங்களான்னு. அன்னைக்கு அதிமுக நபர் மீது மட்டுமல்ல, திமுகவை சேர்ந்த அமைச்சருக்கு தொடர்புடைய மரூர் ராஜா என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த அமைச்சர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதனுடைய அடுத்த தொடர்ச்சியாக பரமத்தி வேலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர் மீது இன்றைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராய ஆலையை வச்சிருந்ததுக்காக வழக்கு செய்யப்பட்டிருந்தது. மதுரா செந்தில் என்று நினைக்கிறேன் அந்த மாவட்ட செயலாளர்களுடைய பெயர். அந்த மதுரா செந்தில் அவர்களுடைய தொடர்பு இருக்குதுன்னு பகிரங்கமாக வெளியில வந்தது. அப்ப என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நடவடிக்கை எடுக்க தவறுனீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு இந்த இடத்துல நடந்திருப்பது என்பது ஒரு திமுக பிரமுகர், அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நேரடியாக தொடர்புல இருக்கக்கூடிய நபர் எதன் அடிப்படையில் அப்படி நேரடியா திமுக பிரமுகர் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்பு இருக்கு எப்படி சொல்றீங்க? நீங்க வெளிப்படையாக பாருங்க, எல்லா வரவேற்பு பதாகைகளும் வைத்திருக்கிறது. பல முறை இன்றைக்கு அந்த கிராமத்துல, இன்றைக்கும் நாங்கள் அந்த கிராமத்திற்கு சென்று வருகிறோம். அந்த கிராமத்துல அந்த மக்கள் சொல்லக்கூடிய விஷயம், இன்றைக்கு நாங்க போய் புகார் கொடுப்போம். அதே கருணாபுரத்துல நாங்க இன்னைக்கு போய் புகார் கொடுப்போங்க. அந்த நபரை கருணாபுரத்துல 500 வீடுகள் இருக்கு. எங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் கிரவுண்ட் ரிப்போர்ட்டிங் பண்ணிருக்காங்க. 500 வீடுகள் இருக்கு. 500 வீட்டுல எல்லாருமே திமுக அதிமுக மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. அந்த கிராமத்திற்கான கூட்டு பொறுப்பு அப்படின்றது இல்லையா? இப்ப அதுதான் நான் பேசி முடிச்சிடுறேன். நீங்க பேசிவிட்டேன். உங்களோட ரிப்போர்ட்டர்ஸ் எங்க கூட தான் வந்தாங்க. எங்க கிட்ட நேரடியாக கிளிப்பிங்ஸ் இருக்கும். உங்க ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கேட்டீங்கனாலே நேரடியாக கிளிப்பிங்ஸ் இருக்கும். அந்த மக்கள் அங்க என்ன பதில் சொன்னாங்கன்றத நாங்க இவர் மேல புகார் கொடுப்போங்க, சாராயம் விற்கிறாங்கன்ட்டு கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அன்றைக்கு மாதல் சட்டமன்ற உறுப்பினருடைய இன்ஃபுளுன்ஸ் மூலமாக வெளியில மீண்டும் எங்களை மிரட்டுவாங்க. இதெல்லாம் இத்தனை ஆண்டு காலமா தடுக்கலன்னு சொன்னாங்க. அந்த கிளிப்பிங்ஸ் உங்ககிட்டே இருக்கு. உங்க நியூஸ் 18 சேனல்ல சேர்ந்தவர்களும் தான் எங்க கூட வந்தாங்க இன்னைக்கு நேரடியாக. இதெல்லாம் வைத்துதான் பார்க்கும்போது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இதையும் தாண்டி சொல்றேன், இன்னைக்கு நேரடியாக களத்துல மருத்துவமனையில சென்று இருக்கும் பொழுது முதல் நாள் நடந்தது இல்லையா? முதல் நாள் இந்த சம்பவம் நடந்த உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்றாரு? இது வயிற்று போக்கனால போச்சு அப்படின்னு. அன்னைக்கு மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது விசைசாராயத்தை முறிப்பதற்கான மருந்துகள் அங்க இல்ல. இன்னும் சொல்லணும்னு சொன்னா மருத்துவர்கள் இல்லங்க. இல்ல, அமைச்சர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. கையிருப்புல 4 கோடி ரூபாய் அளவுக்கான மருந்து இருக்கு அப்படின்னு அமைச்சர் மறுப்பு தெரிவிச்சாரு. என்ன இருந்துச்சு? வாட் இஸ் ஆன்டிடோட்? என்ன வச்சிருந்தாங்க உங்ககிட்ட? எத்தனால் 2 நாள் கழிச்சு தான் ஆன்டிடோட்டா கொடுக்குறாங்க. முதல் மரக்காணம் சம்பவம் நடந்த பொழுது அதே அமைச்சர் என்ன சொன்னாரு? நாங்க யுஎஸ்ல இருக்கக்கூடிய ஆன்டிடோட் எடுத்துட்டு வந்து இங்க கொடுப்போம்னு சொன்னாரா இல்லையா? எங்க போச்சு? 10 மணி நேரத்துக்குள்ள அந்த ஆன்டிடோட் கொடுத்திருந்தால் உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம். இன்னைக்கு இல்ல, இந்த நிமிஷம் இல்ல. இந்த நிமிஷம் நாங்க கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில நேரடியாக சென்று பார்க்கும்போது எத்தனால தான் நாங்க ஆன்டிடோட்டா கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இல்ல. அப்ப என்ன நீங்க பண்றீங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பேற்று தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் செயலிழந்திருக்கின்ற காரணத்தினால ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்க திரும்ப சொல்லணும். அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்க சொல்றோம். இதுக்காக தான் நாங்க சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்பது என்னவென்று சொன்னால், நீங்க கேட்டீங்க பாருங்க, என்ன ஆதாரம், என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க முதலமைச்சர் பதவி விலகணும்னு கேக்குறீங்க? சிபிஐ விசாரணை வைங்க. உங்கள் மீது தவறில்லை, எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொடர்பில்லை, எங்கள் அமைச்சருக்கு தொடர்பில்லை, எங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளருக்கு தொடர்பில்லைன்னா வெளிப்படையாக நீ சிபிஐ விசாரணை கொடுங்க. சிபிஐ விசாரிக்கட்டும், வெளிப்படையாக தெரிய போகுது. அதை விட்டுட்டு அதிமுக ஆட்சி திமுக ஆட்சின்னு மாறி அரசியல் விளையாட்டெல்லாம் வேண்டாம். மக்கள் கிட்டத்தட்ட 49 பேர் இறந்திருக்கிறாங்க. அங்க போய் பாருங்க, ஒரு 3 குழந்தைங்க, அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. இதுல நீங்க நான்றதெல்லாம் இல்ல. ஒரு துயர்மிகு சம்பவம் தான். ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட வகையில உழுக்கக்கூடிய சம்பவம் தான். இதுல வீண் அரசியல் வேண்டாம், ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை வேணும்னு சொல்லியிருக்கீங்க திரு ராஜீவ்காந்தி. இதுல திமுக அரசு இதுல எடுத்த உடனே எஸ் நடந்தது தவறுதான், நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இந்த ஒரு வார்த்தை அப்படின்றது மட்டும் போதுமா? ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு, இது நடந்திருக்கக்கூடிய துரதிருஷ்டவசமானது அப்படின்றதை ஒத்துக்கிட்டீங்க. நடவடிக்கை மாவட்ட ஆட்சி தொடங்கி எஸ்பி வரைக்கும் நடவடிக்கை எடுத்தாச்சு. கடந்த காலங்களில் சில என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு பேரவையில் முதலமைச்சர் சொல்லியிருக்கார். ஆனால் இன்னும் அதற்கு பிறகு எந்தெந்த இடத்துலலாம் கள்ளச்சாராயம் இருக்குமோ, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், வேலூர், இங்கே எல்லாமே ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டிய இடத்துல
திமுக அரசு அப்படின்றது கொஞ்சம் இன்னும் கூடுதல் கவனத்தில் இருந்திருக்குமோ? இல்லை, கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டதால் தான் ஏற்கனவே பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது குற்றம் செய்ததற்கு ஒரு குற்றவாளி தயாராக இருக்கான். அவன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியால் அதிமுகவெல்லாம் பார்க்கறதில்ல. எத்தனையோ வழக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி கிளைச்சலாளர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது என்னுடைய நண்பர் மருத்துவர் கணேஷ்குமாருக்கே தெரியும். ஏன்னா திமுக அதிமுக பாமக அப்படிலாம் இல்லை. அவன் ஒரு குற்றவாளி, ஒரு அரசியல் கட்சி பின்பு ஒளிந்து கொள்கிறான். அந்த குற்றவாளியை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக அரசு செயலிழந்துருச்சு, அந்த கட்சி செயலிழந்துச்சு பேசுவதே ஒரு விதண்டாவாதமாகவும் ஒரு ஆரோக்கியமற்ற ஜனநாயகத்தை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஒரு கொலை நடக்கிற போது ஒரு கொலை செய்வன் தன்னுடைய முன்னுரிவத்துக்கு காரணமாக இல்லை உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கொலை செஞ்சுட்டான்னா அவன் திமுககாரன், அதனால் இந்த கொலைக்கு வந்து ஒட்டுமொத்த திமுக பொறுப்பேற்கணும், அரசு பொறுப்பேற்குங்கிற வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இடத்துல அந்த இடத்துல இருக்கக்கூடிய மதுவிலக்குத்துறை மெத்தனமாக இருந்திருக்குது. அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் தான் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஏன் சரியாக செய்யலன்னு கேள்வி வைக்கிறாங்க. ஆரோக்கியமான கேள்வி. அதுக்கான விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க சிபிஐ வந்து அது எங்களுக்கு உண்மையை தோண்டி வந்துடும் பயங்கரமாங்கிறாரு. அப்படின்னா அவங்க ஆளுங்கட்சியாக அவங்க ஆதரவு கொடுக்குற என்ஆர் காங்கிரஸ் ஆளுகிற, அதாவது இங்கே பாண்டிச்சேரியில் எத்தனையோ கலாச்சார மரங்கள் நடந்தது. சாராய கடை அதிகமாக இருக்குது அந்த ஊரில். ஒரு நாள் அந்த கோரிக்கையை பாட்டாளி மக்கள் வச்சதா எனக்கு தெரியல. பரவாயில்ல, அவங்க நம்பிக்கை சிபிஐ வந்தால் உண்மை வரும் என்று அவங்க அரசியல் ஜனநாயகத்தில். ஆனால் அதுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி செஞ்சிருச்சு, இது முதலமைச்சர் செஞ்சிருச்சு என்ற வார்த்தையை நான் அரசியலாக ஒரு வெற்று குற்றச்சாட்டாக தான் பார்க்குறோம். ஆரோக்கியமான வாதமாக இங்கே ஒரு வாதத்துக்கு பொருள் வரணுமானா இதுலேருந்து என்ன கற்றுக்கொள்ளப்படுகிறோம்? மரக்காணத்தில் என்ன கற்றுக்கிட்டீங்க? செங்கல்பட்டு என்ன கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, என்ன தண்டனை கொடுத்தீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கல்ல. என்கவுண்டர் ராஜீவ்காந்தி சொல்லிடாதீங்கன்னு சொன்னீங்களே. நான் என்கவுண்டருக்கு எதிரானவன். அங்கே ஒரு 8 பேர் குண்டசட்டத்தில் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் திருக்கோயில் நீதிமன்றத்தில் செங்கல்பட்டு நீதிமன்றத்திலையும் அங்கே இருக்க மரக்காண நீதிமன்றத்தையும் வழக்கு இறுதி விசாரணைக்கு வந்துருச்சு. குற்றவாளிகளில் இன்னும் சில பேர் சிறைக்குள்ள இருக்காங்க. ஒரு அரசு எந்திரம் அவர்களை வைத்துக் கொண்டு 8 பேர் குண்டாஸ்ல இருக்காங்க. ஒரு அரசு எந்திரம் அவர்களை மெத்தன போக்கு விடலை. அது தொடர்புடையவர் யாரா இருந்தாலும் இவர் அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு பேர் மதராஸ் பேரை குறிப்பிடுறது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறீங்க. எஸ், நான் தாண்டி வர்றேன். இந்த ஒரு கேள்வி இருக்கு. 109 பேருக்கு கள்ளச்சாராயம் ஒரு கிராமத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தெருக்கள்ல இருந்து சப்ளை செய்யப்பட்டிருக்கு. இன்டெலிஜென்ஸை கட்டுப்படுத்துற அளவுக்கு சக்தி யாருக்கு இருக்கு? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் மட்டும் அப்படின்னா இன்டெலிஜென்ஸோட முடிஞ்சிடுமா, இல்ல அதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் பவர் இருக்கா? இப்போ இதில் பொலிட்டிக்கல் பவர் இருக்குதா நான் ஏற்றுக்க விரும்பலை. ஏன்னா வந்து இவங்க இன்றைக்கி பொலிட்டிக்கல் ஆதாயத்துக்காக அது கூட எதுக்கு சொல்லுவார், எங்களுக்கு ஆதாயம் மக்கள் ஆதாயம். அவர்கள் மக்கள் ஆதாயம்னா பல முறை பார்த்தாச்சு. இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் இவர்களுக்கு என்று சில கிட்டன அஜெண்டா இருக்குது. இங்கேயா திருவண்ணாமலை அமைச்சரா அவர் பேரை சொல்லுங்கள், இங்கே வந்து பாஜகவுக்கு இல்லை மஸ்தானா சிறுபான்மை அமைச்சர் அவர் பேரை சொல்லுங்கள். இப்போ மதராஸ் செந்தில் வந்து மரியாதை கணேஷ்குமார் வந்து உள்ள இழுத்திருக்காரு. அப்போ இவர்களுக்கு வந்து சில கற்பனை கதைகளை சொல்லுவது. இன்றைக்கி இந்த நீதிமன்ற ஜனநாயகம் இருக்குது, இங்கே மீடியான்னு ஜனநாயகம் இருக்குது. ஒரு இவர்களோ அதாவது கனவுல படுத்திருக்கிற மாதிரியே அவர் சொல்கிறதுல எந்த குற்றச்சாட்டு, அதாவது பொதுவெளியில் பேசுகிற போது கணேஷ்குமார் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஒரு படித்த மருத்துவர், அவர் ஒரு பொறுப்போடு பேசணும். இத்தனை தேதிங்க நாங்கள் மனு கொடுத்தங்க, இல்லைங்க நடவடிக்கை எடுக்க நீதிமன்றத்துக்கு போனோம் சொல்லுங்கள். நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனையோ நீதிமன்றத்துக்கு போனீங்கல்ல, நீங்கள் வந்து இல்லைங்க நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் சொல்லுங்கள். அதை தாந்தோண்டித்தனமாக ஒரு கருத்தை வைக்கக்கூடாது. பொதுவில் வைக்கும் போது மக்கள் மன்றத்தை வைக்கிற போது இவர் செஞ்சார், நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக ஒரு அதாவது இந்த திமுக ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் வந்து டெல்லி வழக்கில் கைது செய்யப்பட்டாருங்க, டெல்லியில் வாங்கி போதைப்பொருள் விற்றாருங்க, உடனே தமிழ்நாடு முழுக்க போதைப்பொருள் நடமாட்டேன்னு அதிமுக விளம்பரம் செஞ்சிச்சு. இங்கே டெல்லி வழக்கு தாய்லாந்தில் வாங்கி டெல்லியில் விற்றான்னு கைது செய்யப்படுறான். அவன் இந்த கட்சியில் இருந்தான். ஆமாம், கட்சியில் இருந்தது. அவனுக்கு குட்ட பின்னாடி இருக்குன்னு பின்னாடி எனக்கு தெரியுது, நடவடிக்கை எடுக்கிறான். இதுதான் கட்சியை நடக்க முடியும். இவர் தாந்தோண்டித்தனமாக இங்கே பாருங்கள், இந்த பேர்களை முன்னாடியே அது ஒரு பொலிட்டிக்கல் ஜிம்மிக்கு அவங்க இப்படி பேர் வச்சா போதுன்னு. சரி, என்ன ஆதாரத்தை என்ன குற்றச்சாட்டை சொன்னீங்க? குற்றச்சாட்டுக்கு அந்த நடவடிக்கை திமுக எடுக்கல, இல்லை நீதிமன்றம் எடுக்க சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்றேன். இல்ல நான் உங்க அடுத்த சுற்றுக்கு வந்துடுறேன். அவர் சொல்ல விட்டுறலாம். சரி, கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க, மத்தவங்களுக்கு வாய்ப்பு தரேன். இல்ல 100% சொல்றேன். இப்ப என்ன பொலிட்டிக்கல் அஜெண்டா, எனக்கு என்ன பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு, அவர் யாருன்னு எனக்கு கூட தெரியாது. நான் இருப்பதோ இந்த பகுதி பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாத பகுதியில் இருக்காரு. நான் கேட்பது என்னவென்று சொன்னால், தங்கவேல் என்ற திமுக ஒன்றிய செயலாளர் மீது வழக்கு செய்ய சொல்றேன். வரேன் சார், அவர் முழுசா பேசி முடிச்சுட்டு நீங்க வரேன். தங்கவேல் என்ற ஒன்றிய செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தங்கவேல் யாரு? திமுகவுடைய ஒன்றிய செயலாளர், மதராஸ் செந்தில் என்கிற மாவட்ட செயலாளர் கூட இருப்பவர். அவருக்கு கூட வந்து இருக்கக்கூடிய நபர் அவர். இது உண்மையா இல்லையா? இத விசாரணை கமிஷன் மதராஸ் செந்தில் தான் உள்ள வந்திருக்காரு. நாங்க விசாரணை இருக்கிற காவல்துறை சாராய ஆலையை பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த எத்தனையோ பேர் மீது
முன்விரோத கொலை வழக்கு இருக்கும். நான் வந்து மருத்துவர் ஐயா வந்து ஒன்னாண்டு போட்டோ எடுத்திருக்காங்க, உங்க கிளர்ச்சியாளர் மருத்துவர் ஐயா அந்த கொலைக்கு பொறுப்பேன்னு சொன்னா எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியல் இல்ல? 100% நான் அது ஒத்துக்கிறேன். நீங்க சரி, திரு கல்யாண சுந்தரம்.